அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. அன்பர்களே, திருமண பொருத்தம்ங்கிற தலைப்பில் பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி, ஆணுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வாறாக பொருத்தம் அமைந்து உள்ளதுங்கிறது பார்க்குற முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, அதுக்குண்டான பேர் எழுத்து சு சே சோ லா லி அப்படிங்கிற வரும். அதே மாதிரி ஆணுடைய நட்சத்திரம் விருச்சிக ராசி, தி து தே தோங்கிறது அடிப்படையில் இவங்களுக்கு திருமண பொருத்தம் அமையும். அப்போ இவங்களுக்கு எப்படி திருமண பொருத்தம் அமையுதுங்கிறது பார்ப்போம். முதலாவதாக நட்சத்திர பொருத்தம் அமையவில்லை, கணபொருத்தம் அமையவில்லை, நட்சத்திரம் கணம் இல்லை, பெண் தேவகணம், ஆண் சொல்லக்கூடியது ராட்சச கணம். ஆகவே அந்த கணபொருத்தம் அமையவில்லை. அதேமாதிரி மகேந்திர பொருத்தம் ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக உள்ளது, 2 பொருத்தம் உத்தமமாக உள்ளது. யோனி பொருத்தம் நன்றாக உள்ளது. அது மாதிரி ராசி பொருத்தம் அமையவில்லை. இவர்களுக்கு ராசி அதிபதி பொருத்தம் உண்டு, வசிய பொருத்தம் உண்டு. அதே மாதிரி ரஜு பொருத்தம் உண்டு, நாடி பொருத்தம் உண்டு, வேதி பொருத்தம் உண்டு. ரஜு பாத ரஜு, பெண் வயிறு ரஜு, ஆண். ஆகவே இந்த பொருத்தம் உண்டு. அதே மாதிரி நாடி பார்ஸ்வ நாடி சமண நாடிங்கிறனால நாடி பொருத்தம் உண்டு. ஆகவே இந்த பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் உண்டு. இதிலே ராசி பொருத்தம் அமையவில்லை. இப்போ பெண் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, ஆண் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி. சாஷ்டாங்க தோஷம் சொல்லுவோம். அந்த பெண்ணுக்கு சந்திராஷ்டம ராசி எது அப்படின்னு பார்த்தா மேச ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசி சந்திராஷ்டம ராசி. இருப்பினும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, 8வது ராசி ஒரே ராசியாதிபதி ஒரே தத்துவத்தில் வருவதால் இது திருமணத்துக்கு ஏற்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்து செய்யணும். உங்கள் ஜாதகத்தில் எல்லா வகை இருந்தால் அதாவது பொருத்தம் அமைந்து விடும். அந்த சந்திராஷ்டம ராசி சாஷ்டாங்க தோஷம் 6, 8, 12 ஒரே ராசி அதிபதி வரனால அவ்வளவு தோஷம் செய்யாதுங்கிறது காலத்தின் கட்டாயம். இருப்பினும் ராசி 8வது ராசிங்கிறது கொஞ்சம் நிதானமாக அந்த களத்திர பாவாதிபதி 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல எந்த விதமான பாவ கிரகம் இல்லை. பெண்ணுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது 8வது ராசி விருச்சிக ராசி வரனால சுப கிரகம் பார்வை அந்த மாதிரி இருந்துட்டால் ஒன்றும் செய்யாது. இதெல்லாம் தீர்க்கமாக ஆராய்ந்து உங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு கலந்து ஆலோசனை செய்து திருமணம் ஏற்பாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம் அது இல்லாமல் ஏதாவது இந்த லக்னமாக அமைந்துடணும். அது மாதிரி லக்ன பொருத்தம் அமையும்போது உத்தமமாக இருக்கும். அதே மாதிரி 1வது லக்னம், 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 9வது லக்னம், 11வது லக்னம் இந்த மாதிரி லக்னம் அமைத்து கொண்டால் மிகவும் சிறப்புள்ளதாக இருக்கும். அதே மாதிரி 2வது லக்னம், 4வது லக்னம், 6வது லக்னம், 8வது லக்னம், 12வது லக்னம் உத்தமம் கிடையாது. அதாவது அது பொருந்தாது, லக்ன பொருத்தம் வராது. ஆகவே இதெல்லாம் இந்த லக்ன பொருத்தத்தில் ஆராய்ந்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி திருமண காலம் அப்படின்னு வரும்போது திருமணம் ஏற்பாடு செய்யும்போது பெண் ராசிக்கு கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு கடைபிடிக்க வேண்டியது சஷ்டி திதியில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. சஷ்டி திதியில் வேறு ராசி வரலாம். அந்த முகூர்த்த காலத்தில் சஷ்டி திதி மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு பார்க்கும்போது ஆண் ராசிக்கு தசமி திதி வரக்கூடாது. தசமியில் அவங்க விஷசூன்யம் சொல்லுவோம். தசமி திதியில் விஷசூன்யம் மாதம் வரும். அவங்களுக்கு தசமி திதி 2 முறை வரும். வளர்பிறை தசமி, தேய்பிறை தசமி 2மே அவங்களுக்கு விஷசூன்ய காலம்தான். அன்றைக்கில் வேறு வேறு ராசி இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிவு செய்து முகூர்த்தம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது பகை, நட்பு, ராசி, ஒரே ராசி அதிபதி இதெல்லாம் சற்று நிதானமாக ஆராய்ந்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதுக்குண்டான பதிவு உங்களுக்கு தனியாகவே வழங்கப்படும். அதாவது ராசி எந்தெந்த ராசிக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறது தனியாகப்படும். இது இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கும் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கும் எப்படிங்கிறது மட்டும் பொருத்தம் உங்களுக்கு கொடுக்குது. இதுதான் திருமண பொருத்தத்துக்கு நீங்கள் ஒரு ஜாதகம் எடுத்து போகிறீங்கன்னா இதை வச்சு தான் பார்ப்பாங்க. இப்போ நான் சொன்ன பொருத்தம் தான் அமையும்.
ஆகவே மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்கம், யோனி பொருத்தம், ராசியாதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜு பொருத்தம், நாடி பொருத்தம், வேத பொருத்தம் உண்டு. மித்தது அமையவில்லை. ஆக மொத்தம் 8 பொருத்தம் உள்ளது. ஆகவே கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா.